பழனியில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள இடும்பன் கோவில் தனி நிர்வாகத்தை பழனி கோவில் நிர்வாகத்துடன் இணைப்பதற்கான முயற்சியை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இடும்பன் கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் திண்டுக்கல் மண்டல இணை ஆணையரின் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இடும்பன் கோவிலின் கீழ் 14 உபகோயில்கள் மற்றும் 60 ஏக்கர் விவசாய நிலங்களும் உள்ளன. பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் மலையடிவாரத்தில் உள்ள இடும்பன் குளத்தில் புனித நீராடி இடும்பனை வழிபாடு செய்து பழனி முருகன் கோவிலுக்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் இடும்பன் கோவிலானது பழனி முருகன் கோவில் நிர்வாகத்தின் கீழ் இல்லாமல் திண்டுக்கல் மண்டல இணை ஆணையரின் கீழ் தனி நிர்வாகமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இடும்பன் கோவிலை பழனி முருகன் கோவில் நிர்வாகத்தின் கீழ் இணைக்க வேண்டுமென பழனி கோவில் அறங்காவலர் குழு மற்றும் கோவில் இணை ஆணையரும் தீர்மானம் நிறைவேற்றி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்த இடும்பன் கோவில் பரம்பரை அறங்காவலர் ராஜா தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பல 100 ஆண்டுகளாக உள்ள இடும்பன் கோவிலை பழனி கோவில் நிர்வாகத்துடன் இணைக்கக்கூடாது என்றும் இதற்கு முயற்சி செய்யும் பழனி கோவில் இணை ஆணையரை கண்டிப்பதாகவும் பழனி கோவில் நிர்வாகம் அத்துமீறல் குறித்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பரம்பரை அறங்காவலர் ராஜா மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள இடும்பன் கோயிலின் அறங்காவலராகிய நான் ராஜா. இந்த இடும்பன் கோயிலுடைய வரலாறானது 250 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு. இது எனது பாட்டன் காலத்திலிருந்து பரம்பரையாக நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே எனக்கு பரம்பரை அறங்காவலர் என்ற பெயர். பரம்பரை அறங்காவலர் என்பது இந்த திருக்கோயிலுக்கு எனது பாட்டனார்கள் சொத்தினை, அசையா சொத்தினையும் இந்த திருக்கோயிலுக்கு அர்ப்பணித்து ஒரு அறக்கட்டளை வழியாக நிர்வகித்து வந்தார்கள். இதற்கிடையிலே 1984 இந்து சமய அறநிலையத்துறை எங்களிடம் வந்து கேட்டு இந்த திருக்கோயிலை நிர்வாகத்தினை அறநிலையத்துறை மூலமாக நிர்வகிக்க நாங்கள் உதவி புரிகிறோம் என்று கூறியதால் அதனை ஏற்ற எமது முன்னோர்கள் கடந்த 1984 இன்று வரை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. ஒவ்வொரு வருடமும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி, விசாகம், கழுவு போன்ற தினங்களில்தான் எங்களுக்கு பக்தர்கள் வருவார்கள். ஆனால் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் வருடம் முழுவதும் பக்தர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பிரிவு 42 உட்பிரிவு 3 படி எங்களது திருக்கோயில் வருமானம் சுமார் 20 லட்சம் மட்டுமே வருடாந்திர வருமானம். உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது, முடியேலம் நடக்கிறது. திருக்கோயிலில் வந்து பக்தர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்து இடும்பன் திருக்குளத்தில் நீராடி மொட்டையடித்து இடும்பனுடைய அருளை பெற்று செல்கிறார்கள். கந்த சஷ்டி